ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா பணியாரமும் தேங்காய் சாதமும் பண்ணியிருக்காங்கப்பா. சாஸ்திரமும் சமையலும் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் இப்போ இது புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட ஆதரவு வேணும். நாம் குழிப்பணியாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் இதுக்காக நம்ம மாவு அரைக்கிறதில்ல. இட்லி மாவில் கடைசி மாவு வரும் பொழுது நம்ம இந்த குழிப்பணியாரம் செய்யும் பொழுது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மாவு ரொம்ப டேஸ்ட்டாக பணியாரம் வரும். இதில் வதக்கி கொட்டும் பொழுது வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி மிளகாய், இந்த கருகெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த போல் நல்லா கருக மிளகாயை விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் வதக்கி நம்ம மாவில் போட்டுக்கணும். இது சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு சின்னதாக வதக்கி போடுங்க, அருமையாக இருக்கும். ஜீரகமும் போட்டு வதக்கி சூடாகவே மாவில் கொட்டிட்டோம். கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம், தோசைக்கெல்லாம். நீங்கள் இது வச்சுருந்தீங்கன்னா, நான்ஸ்டிக் பணியார கல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்துருங்க. இரும்பு கல்லில் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா வெரைட்டியான பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா இப்போ இது 1300 ரூபா. ரொம்ப நல்லா வரும். வீட்டுக்கு ஒன்று நம்ம இதை வச்சுருக்கணும். நல்லா காஞ்சி வரட்டும். இது நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வச்சுருக்கேன். நான் வாங்கும்போது 700 ரூபா. இப்போ 1100, 200 வரலாம். இரும்பு தோசைக்கல்லுக்கும் சரி, பணியாரக்கல்லுக்கும் சரி, கல் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு தண்ணியை இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மாவை ஊற்றிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காற்று உள்ளே ஏற வெளியே விட்டு சாஃப்ட்டு கொடுக்கும். இது சரியாக இருக்கும். இந்த குழிகளுக்கு தகுந்ததான கரண்டியை மாற்றிக்கிங்க. எப்பயும் குழிப்பணியாரத்துக்கு மூடி போட்டு மூடக்கூடாது. அப்போ நீங்கள் திருப்பி போடும்போது அது ரெண்டாக பிளந்துக்கும், நல்லா வெந்து வராது. பொறுமையாக தான் இதை எடுக்கணும். ஃப்ளேம் எப்பயும் ஒரு 40% வைங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருங்க. திரும்ப இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் வெந்து வரும். அவ்வளோதான். வெந்தோன்னு எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எங்கள் சேனலை உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி வளர வைங்க. நன்றி. இப்போ நாம் தேங்காய் சாதத்துக்கான இந்த 100ல் 1 உலக்கு எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி எடுக்கும் பொழுது தான் உடம்புக்கு குளிர்ச்சி. இதை நீங்கள் வெயில் காலம் முழுதுமே வாரம் 2 முறை சாப்பிடும் பொழுது இந்த மெத்தடில் நல்ல குளிர்ச்சியை நம்ம உடம்பு தக்க வச்சுக்கோம். உணவுலையும் இது போல் நம்ம குளிர்ச்சியை கொண்டு வருவோம். புழுங்கல் அரிசி 1க்கு 2 தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். விசிலை எடுத்ததுக்கப்புறம் இப்படி ரன்னிங் வாட்டரில் குக்கரை காமிச்சிங்கன்னா நல்லா உள்ளே இருக்க சாதம் உதிராக வந்துடும். பாருங்கள், இப்படி எடுக்கும் பொழுது தண்ணியில் காமிச்சதுனால உடனே உதிர கிடச்சிரும். சம்மர் ஸ்பெஷலாக செய்கிறதால இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ 100 அரிசிக்கு நான் சொல்கிறேன். உப்பும் சாதத்துக்கு தகுந்ததை போட்டு கிளறிடுங்க. நல்லா கச்சன்னுலாம் போகாது. ஏன்னா தண்ணி குக்கரை காமிச்சிருக்கோம் இல்லையா. சட்டியை வச்சு கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றிக்கிங்க. செக்கு எண்ணெய் ஊற்றும் போது அதுவுமே உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். தேங்காய் பாருங்கள், நல்லா பிடிச்ச புடியில் 1 புடி. கடுகு உளுந்து. செக்கு எண்ணெய்னாவே இப்படி நுரக்கட்டி வரும். கடுகு உளுந்து தாளித்ததுக்கப்புறம் இதுக்கான ஹீரோ கடலைப்பருப்பு தான். தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிம் பண்ணி நல்லா மெரூன் ஷேடில் வறுத்துருங்க. அது வறுத்து வர்றதுக்குள்ளே இந்த பொருள் பாருங்கள், முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், முழு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. இந்த மிளகு டைஜஷனுக்காக. இப்போ இந்த பொருள் எல்லாமே ஒன்றா கொட்டிடலாம். சிம்மில் வச்சு செய்யும் பொழுது தான் ருசி நமக்கு நல்லா கிடைக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் தான் பெருங்காயம் எந்த பதார்த்தத்துக்கும் போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா கருகீரும், ருசி நல்லா இருக்காது. தேங்காயை போடும்போது நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 பெரட்டு போதும். காலையில் செஞ்சு மதியம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா இது கூலிங்காக நம்ம செய்யணுங்கிறதால நான் ஒரு 2 பெரட்டிலேயே பெரட்டி நான் சாதத்தை கலந்துடுறேன்.
சாதம் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடணும். ஏன்னா சாதம் அதிலே நம்ம கிளறின வடைச்சட்டிலே இருந்ததுன்னா அது வந்து சாதம் விரைச்சிக்கும், நமக்கு அந்த குளிர்ச்சியும் கிடைக்காம போயிடும். நாங்கள் இப்போ தான் சாஸ்திரமும் சமையலுங்கிற சேனலை என்னோடய தங்க வந்து இப்போ தான் இது பண்ணியிருக்கா, தொடங்கியிருக்கா. அவளுக்கு உங்களோட ஆதரவு கொடுக்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்களோட பதிவுகளை பாருங்கள், பிடிச்சதை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வெயிலுக்கு தகுந்தது போல தானே தேங்காய் சாதம்.